சுடலை என்றும் மணிவிளக்கிலே பிறந்ததினால மாயாண்டி என்றும் மறையோன் பகவான் பேர் கொடுக்க ஆதி சக்தி உமையவள் பார்த்தா மாயாண்டி சுடலையை எடுத்து மடியிலே வைத்து விளையாடி இருக்க 8வது நாள் தொட்டிலே போட்டார். தொட்டிலே போடும்போது ஆண்டவன் சுடலை மாயாண்டி முண்ட சுவாமியானவர் 8வது நாளையிலே மையானக்கரைக்கு சென்று மாண்ட வினங்கள் எல்லாம் சாப்பிட்டார். மாண்ட வினங்கள் எல்லாம் தின்னு அம்மா பேச்சியானவள் பார்த்தா அப்படி மடிப்பிள்ளையை பிடுங்கி கொலியில் போட்டு அழகு பார்த்தா அப்படி பிணத்தை பிடுங்கி பெற்ற மகனாகிய சுடலைக்கு ஊட்டினாள். என் ஐயா சுடலே சிவலப்பரியா அப்படி மாண்ட வினங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு மாதாளைக்கு தெரியாம கைலாசம் போகணும். ஏனென்றா பார்வதிக்கு தெரிந்துதானா ஐயா சுடலே மாயாண்டி நீ மையானம் போய் மாண்ட வினத்தை சாப்பிடலாமாடா? வயிறு பசி இருந்ததுன்னா மாதாளை அழைக்கலாம் அல்லவா? அம்மாவோட அலத்தையானா உனக்கு அமிர்தம் கொடுத்திருப்பேனப்பா. மையானம் போயிட்டு வந்தியடான்னு சொன்னா நம்ம என்ன பதில் சொல்வது? அதனால அம்மாளுக்கு தெரியக்கூடாது. மாதாளுக்கு தெரியாமல் மாணிக்க கைலைக்கு போக வேண்டும் என்று ஐயாவாகிய சுடலை மாயாண்டி எங்கே வருகிறாரானா ஆதி கைலாசவாசலில் மாணிக்க தொட்டிலே வந்து ஆண்டவன் சுடலை மாயாண்டி அவரே மறுபடியும் குழந்தை போல மாயாண்டி சுடலை ஐயா தொட்டில படுங்கார ஆதியதி பார்வதியா பகவானும் பார்வதியும் இருவேரும் ஒன்றாக கூடி சொக்கோட்டங்கள் விளையாடி கொண்டிருந்த பகவான் மறுநாள் காலையில பார்வதி வாரா. மறுநாள் காலையிலே சுடலையை பார்ப்பதற்கு பிள்ளையை பார்ப்பதற்கு வேகமாக வருகிற போது யாருக்கு இல்லை சில குழந்தைகள் இருக்கு, பிறந்த குழந்தைகள். சில குழந்தைகள் இரவு நேரத்துல மூந்தி கற்கள்ல அமிர்தத்தை கொடுத்து தொட்டில போட்டா சில பிள்ளை விடிய காலம் தான் எந்திக்கும், காலையில தான் எந்திக்கும். சில பிள்ளை இருக்கு விடிய 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 அம்மாவும் உறங்க முடியாது, அப்பாவும் உறங்க முடியாது, பக்கத்து வீட்டையும் உறங்க விடாது. காலு 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 காலுன்னு சத்தம் போடும், உறங்க விடாம சத்தம் போடும். ஆனா சில குழந்தைகள் கற்கள்ல தொட்டில போட்டோம்னா விடிய காலம் தான் எந்திக்கும், ஒரு அலப்பறம் இருக்காது. அப்படியும் சில பிள்ளைகள் இருக்கும். ஆமா, அதே மாதிரி ஆண்டவன் சுடலையே முதல் நாள் போட்டா மறுநாள் பார்க்க வாரா. இங்க ஐயா சுடலை முண்டசாமி பக்கத்திலே தொட்டில் பக்கம் வருகிற போது ஆண்டவன் சுடலை மாயாண்டி மேனி எல்லாம் செத்தவிடமாடையாது ஏம்பவன குதையா மாண்டவிடமாடையது ஏ மாயாண்டி சுடலைக்கு தான் ஏ மல்லிகப்பா மனக்குதையா எங்க ஐயா சுடலைக்கு எத்தனை வாட செம்பகப்பா மனக்கு. அம்மா பார்வதி பக்கத்துல வார அந்த பார்வதிக்கு எப்படி அடிக்குது தெரியுமா? பிணவாட செவவாட பிணவாட பிள்ளை மேல அடிக்குதையா பிணவாட செவவாட சுடலை மேல அடிக்குதையா. தொட்டில பார்க்கும் போது எங்க சுடலை ஈச முண்ட சுவாமி கையால எடுத்த பேணம் கடவாயெல்லாம் உண்மடிய வாயால எடுத்த பேணம் வாயால எடுத்த பேணம் அவனுக்கு வயிறு எல்லாம் உண்மடிய அவனுக்கு வயிறு எல்லாம் உண்மடிய பிணவாட சபவாட பிள்ளை மேல அடிக்குதையா சபவாட பிணவாட சுடலை மேல அடிக்குதையா. இதை பார்த்துட்டாலே பார்வதியா ஆண்டவன் இடத்திலே வேக வேகமாக வந்து ஆண்டவா இறைவா இறை ஈசா நாம் பெற்ற மகன் சுடல முண்டை சுவாமி இன்னைக்கு 8 நாள் தான் ஆகுது. மையானம் போயிருக்க ஆண்டவன் தின்னு இருக்க சுடுகாடு போயிருக்க சுட்ட
மாமிசம் தின்னுருக்கா மையானம் போயல்லவோ அவன் மாமிசத்தை கலந்துட்டான சுடுகாடு போயல்லவோ சுட்ட பிணத்தை கொண்டு கலந்துட்டான மாமனுக்கும் கைலாசத்தில் மாமனுக்கும் கைலாசத்தில் சொடல மாமிசத்தை கலந்துட்டானே மாமனுக்கும் கைலாசத்தில் மாமிசத்தை கலந்துட்டான் அவன் பூமனுக்கும் கைலாசத்தில் பிணத்தை தான் கலந்ததால ஆண்டவனி பகவானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இவன் மையானத்துல போய் மாமிசத்தை கலந்துட்டான் இந்த 8 நாள பிள்ளையில நாளைக்கு வளர்ந்து வாலிவானோம்னு சொன்னா அவனுக்கு உணவு பைசி வந்து உணவு நான் கொடுக்க முன்ன பின்ன தாமதம் ஆகுச்சுன்னா என்ன அம்மான்னு நினைக்க மாட்டான் தாய் என்று நினைக்க மாட்டான் தானே எப்ப போட்டிடுவான் மாதாள் என்று நினைக்க மாட்டான் மாதாள் என்று நினைக்க மாட்டான் இவன் மாவூஷ போட்டிடுவான் என்னை அம்மாள் என்று நினைக்க மாட்டான் ஆவுஷப்பட்டுடுவான் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு இனிமே வேண்டாம் ஆண்டவா ஏ பார்வதி இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம்னு சொன்னா பெத்தவாளே பிள்ளை வேண்டாம்னா யார்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவியோ இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பெத்த பிள்ளை தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆமா காக்கா குஞ்சியா இருந்தாலும் சரிதான் தன் குஞ்சு பொன் குஞ்சு கரேர்னு இருக்கும் புள்ளைய யாரும் தூக்க மாட்டான் ஆனா ஆத்தா தூக்கி கொஞ்சுவா என் தங்கத்துக்கு காணுமா கருப்பெல்லாம் எனக்கு கட்டி வைரம் இல்லாடா என் செல்லப்பவன் என் கலக்கிட்டுரும் பா என் மந்திரியும் பா என் தங்கம்னா தங்கம் தசலார் விட்டு தங்கம் ஆமா செம்பு கலக்காத தங்கம் அப்படின்னு கொஞ்சுவா கொலாவுவா ஆனா நீ பெத்தவா பிள்ளை வேண்டாம்னு சொல்லிதிய பார்வதி நான் யாரிடத்திலே போய் கொடுக்க ஆனாலும் மாமனுக்கும் கைலாசத்திலே மாமிசத்தை கலந்ததுனாலே மாணிக்க கைலாசம் ஆகாதென்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி பக்கம் வந்து ஆண்டவன் சிவபெருமான் அழைக்கின்றார் என் மகனை சுடல ஐயா எழுந்தறிடா கண்மணியே மாமகனை சுடல ஐயா ஈசன் அவர் அழைத்த போது தொட்டில படுத்திருந்த என் சுடலை ஈசமையாண்டி தொட்டில விட்டு எழுந்தறித்தா அவர் வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் பூமிக்குமா ஏயா வளர்ந்து நிற்கான் சுடல ஐயா சுடலை வளர்ந்து நிற்கமாயாண்டி என் மகனே மாயாண்டி என்னுடைய வார்த்தைகளு நீ கைலாசத்திலே பிணத்தை கலந்ததுனால மாணிக்க கைலைக்கு இனி ஆகாது மகனே ஐயா நீ பூலோகம் போனும்னாரு ஐயா சுடலை மாயாண்டி முண்டனே ஏ அப்பா உமக்கு பிறந்துட்டு நான் போய் பூலோகத்துல போய் நான் போய் தனிமையில இருக்கவா நான் கைலாச வாசலில உமக்கு பிறந்தது உண்மையானா அந்த கைலாசத்துல காணி நிலமாது என் பேருக்கு பட்டயம் போடணும் சொத்தை பிரிக்கவா ஐயா ஆண்டவன் நீ மையானத்துக்கு மட்டும் நீ போகலன்னா உன்னை யாருடா பூலோகம் போய் சொல்ல போற மையானம் போய் மாமிசத்தை கலந்ததுனால நீ இனிமே கைலாசம் ஆகாது இங்க பாத்தியா அங்க பூரா பால் பஞ்சாமிர்தம் பல வகை கனிகள் இங்க இதுதான் சாப்பிடலாம் நல்லா பால் சாப்பிடலாம்
மோர் சாப்பிடலாம். பால் சாப்பிடலாம்னா மத்த பால் நினைச்சிடாத. பால் சாப்பிடுன்னு சொன்ன உடனே தாளக்காரருக்கு அப்படியே ஏற்பட்ட சிரிப்பு. அதனால பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், மாங்கனி, தேங்கனி, வாழைப்பழம், இப்படி வேண்டிய கனி வகைகள் சாப்பிடலாம். ஆனா நீ மாமிசம் சாப்பிடவே முடியாது. அதனால ஐயா நீ மாமிசத்தை கலந்ததுனால மாணிக்க கையிலுக்கு ஆகாது. உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளு தாரேன். அத்தனையும் தந்து நீ எனக்கு பூலோகம் போக வேண்டும் மகனே என்று சொல்ல ஆண்டவன் சுடலை சொன்னார். நான் பூலோகம் போடுவானா இந்த கைலாச வாசல்ல எனக்கு ஒரு ஊட்டு கொடை போடுவியா? நீ ஊட்டு கொடைனா பட்டன் கொடை நினைச்சிடாத. பட்டன் கொடையெல்லாம் நீங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் மழை வந்துச்சுன்னா புடிச்சிட்டு போங்க. எனக்கு எப்பேற்பட்ட ஊட்டு கொடை வேணும் தெரியுமா? 8 நாளாக வெள்ளிக்கிழமையில கால் நாட்டணும். கால் நாட்டிய நாள் முதலாக ஏத்திய கும்பங்கள் இறக்காமல் மறு வேலைக்கிழமையில எனக்கு கொடி அழைக்கணும். அது மட்டும் இல்ல மண்குலைத்து பீடம் போட்டு மாயாண்டி பேரெழுதி கல்லாலே சிலை வகுந்து கடவுள் மகன் சுடலை என்று யார் நாம எழுத வேண்டும். எங்களால் சிலை பிடித்து விமல சுடலை என்று பேர் எழுதி எனக்கு 8 பீடம் போட்டு 8 பீடம் போ அதை அணி வைத்து மாலை சாத்தி 8 பீடம் போட்டு அணி வைத்து மாலை சாத்தி 8 நாளா ஊட்டு கொடை கொடுக்க வேண்டும். எனக்கு கோமரமா நீர் தான் ஆடணும். பகவான் உன்னை பெத்த கடமைக்கு நான் ஆடுதண்டா. யாருக்கு இல்ல சில பிள்ளைகள் கொல்லாத புள்ள பிறந்துடுதுன்னா அப்பனை இழுத்து சந்திக்கு கொண்டு வந்து விடும். அங்கேயும் போய் கையை கட்டிக்கிட்டு நிற்பான். என் மகன் எதோ தெரியாம செஞ்சுட்டாயா, இந்த ஒரு வேளைக்கு மன்னிச்சு விடுங்கன்னு யாரை கொண்டு விடுவான்? அப்பனை கொண்டு விடுவான். அத மாதிரி ஐயா சுடலை கேட்காரு, நீர் தான் கோபுரம் ஆடுங்காரு, இவரும் சரிக்காரு. என்ன செய்ய முடியும்? நானே ஆடுதப்பா. எங்க அம்மா இருக்காளே, அவதான் எங்க அம்மா பேச்சியம்மாளுக்கு கோமரம் ஆடணும். அவ சீரழிஞ்சு போயிருக்காளா? என் பேச்சியம்மா மட்டும் அவன் மேல வரட்டும். அவன் மேல ஓட பூந்துட்டான்னா தலையை விரிச்சு போட்டுட்டு சுத்துவா. என்னைக்கு கால் எடுத்து வச்சியலோ அன்னையில இருந்து பிடிச்சது எனக்கு பீடையோ கொஞ்சம் உடையாண்டி வச்சுட்டுதா. ஐயோ அவ நல்ல புண்ணியாளன், அவர் நல்ல சாப்பாடு கொடுக்காரு, அதனால உடையாண்டி வச்சு. பேச்சியம்மா உட பூந்தா எப்படி இருக்கும்? என்ன ஆகவே ஆண்டவன் சுடலை வாயாண்டிக்கு வீரஞ்சிறப்போடு குடைவிழா நடக்கிறது. வியாழக்கிழமை கொடியழைத்தார். வெள்ளிக்கிழமையில மதிய கூட நடக்கும் போது அங்கே மதிய கூட நடக்கும் போது ஆண்டவன் சுடலைக்கு அப்பா அப்பா பகவானே மானிட ரத்தமாதே எனக்கு வேணும் அப்பா. பார்த்துட்டாரு பகவான், வலது கையைத்தானே கட்டுவாரா? வலது கையிலே பிறந்தவன் தெய்வ கனியா என்று பேர் நாமத்தை கொடுத்து மகுடத்தோடு பேமுகம் கட்டி கைய வெட்டி நாக்க வெட்டி 21 சொட்டு ரத்தம் கொடுக்கணும். தெய்வ கனியா வந்து நின்று 21 இலை விரித்து 21 சொட்டு ரத்தம் ஆண்டவன் சுடலைக்கு கொடுத்தாய். அப்பா எனக்கு இது மட்டும் காணாது, இன்னொரு பலி வேண்டும். சாமாதி ஜாமம் போல ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு படமா போட வேணும். 61 கோழி முட்டை, 21 முருங்கைக்காயா எனக்கு அவிச்சுரிச்சு படைக்க வேணும். ஆனக்கால அப்பளமும் என் படப்பு மேல விளம்ப வேண்டும். முறை கருவாடு புளிச்ச மோரு முருங்கை கீரை தன்னோடு படப்பு மேல போட பைய 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 தீட்டு கீழே செஞ்சு மேல பட்டா
படப்பு மேல விளம்ப வேண்டும் ஆண்டவன் சுடல மாயாண்டி காடு சுத்தி மையானக்கரை போய் நான் ஒரு படவு பார்க்க வேண்டும் ஒரே அப்பமா போட வேண்டும் எனக்கு அது மட்டும் போதாதப்பா எனக்கு யாழு நல்ல பரணும் போட்டு யாழு பலி வேணுமப்பா கருங்கீடா ஒரு பர்றன்னு செங்கீடா ஒரு பரணு காலு பன்றி ஒரு பரணு சூலாடு ஒரு பரணு ஆறாவது பரணாதியில எனக்கு ஒரு கருவளை வீசாவா ஒன்று எனக்கு பலி எழுதி கொடுக்க வேணும் 7வது பரணாதியில 7வது பரணாதியில எனக்கு எருமை கேடா பலி வேண்டும் 7வது பரணாதியில எருமை கேடா பலி வேண்டும் எனக்கு அது மட்டும் போதாதப்பா தெய்வ கனியா வந்து நின்று மையான கரையாதியில ஒத்த ஓலை குடிசை கட்டி எண்ணெய் தேய்ச்சி தலைமொழிகி 3 குடி அரிசி பொங்கி அதுல முட்டைக்கோழி கறி சமைத்து பன்னிக்குட்டி ரத்தத்தோடு கைய வேட்டி நாக்க வேட்டி அது காலி ரத்தம் கொடுக்க வேணும் அதுல 3 குடி அரிசியவும் 3 திரளையாக உருட்ட வேண்டும் திரட்ட வேண்டும் எனக்கு ஆகாயத்தில் கொடுக்க வேணும் நான் ஆகாய ஊட்டதுதான் நான் சுடலை நானும் வாங்க வேண்டும் நான் சுடலை நான் வாங்க வேண்டும் எனக்கு ஆகாய ஊட்டு ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு கொடுக்கணும் வில்லோடு முரசோடு மேளதாளங்கள் மாத்தியங்களோடும் மேளதாள முழக்கத்தோடு எனக்கு வீட்டு கொடை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டியானவருக்கு சுடலை மாயாண்டி அத்தனை வீட்டுகளை வாங்கி ஐயா சுடல நீ கேட்ட பலிகள் எல்லாம் தந்தனப்பா எனக்கு ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் கொல்லு வரோம் மெல்லு வரோம் தீராத வினைகள் எல்லாம் திருநீரால தீர்க்குவாரோ ஆண்டவன் சுடல ஐயா அத்தனையும் வாங்குவாரா அத்தனை பலிகளையும் ஆண்டவனிடத்திலே வாங்கி ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் கொல்லு வரோம் மெல்லு வரோம் கோடி வரங்களை வாங்கி ஆண்டவன் சுடலை மாயாண்டி அப்பா மகனே ஐயா நீ பூலோகம் போனையானா மையான கரை உண்டு மானிடர்கள் ரொம்ப உண்டு இந்த கைலாசத்துல எப்படி ஊட்டு நீ வாங்கினியோ அந்த ஊட்டு